ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தற்போது சேலம் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது பற்றி நம்முடைய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மீது ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. இந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய இளங்கோவன் என்பவர் தன்னை ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும், அதே போல பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் அமைப்பை அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமல் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் தன்னிச்சையாக தொடங்கி அதன் மூலம் மாணவர்களிடமிருந்து கட்டண வசூல் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தளவாட பொருட்கள் வாங்கிய அந்த நிதியை வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பெருமளவில் மோசடி செய்திருக்கிறார், ஊழல் செய்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சேலம் மாநகரம் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை கொடுத்திருந்தார். அந்த சமயத்தில் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் தன் மீதான விசாரணை நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் ஜெகநாதன் அவர்கள். ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த விசாரணை நடத்த வேண்டும், இந்த விசாரணை முறையாக நடத்த வேண்டும் என்று சேலம் மாநகர காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஜெகநாதன் மீதான அந்த ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதாவது சேலம் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் ரமணி ராமலட்சுமி தலைமையில் இப்ப இந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. சரியாக 11 மணி அளவில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். தற்போது அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணி இடங்களில் நிரப்பியதில் முறைகேடு, அதே போல தளவாட பொருட்கள் வாங்கியது முறைகேடு போன்றவற்றை தொடர்பான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு தற்போது அதற்கான பதிலை பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அவர் ஆளுநருக்கு மிக நெருக்கமாக செயல்பட்டவர் என்பது கூறப்படுகிறது. ஜெகநாதன் அவர்கள் ஆளுநருக்கு ஆதரவாக இருந்தவர். இந்த நிலையில் அவர் இந்த ஆளுநர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருந்த நிலையில் தான் தற்போது இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆளுநர் மாநாட்டில் தனது தரப்பில் உள்தர மதிப்பீட்டு மையத்தின் இயக்குனர் யோகானந்தம், அதே போல பல்கலைக்கழக ஆராய்ச்சி வளர்ச்சி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் ஆகிய இருவரையும் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் அனுப்பியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் தான் விசாரணை என்பது இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.